விசிகாவை சேர்ந்த திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ வன்னியரசு தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியவர், பேரவையில் ஆளுங்கட்சி குரலை விட எதிர்க்கட்சி குரல் வலிமை பெற வேண்டும், மக்கள் வலிகளை பிரதிபலிக்கின்ற எதிர்க்கட்சிகளின் குரலாக இருக்க வேண்டும் என கூறினார். ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். விசிகாவை சேர்ந்த திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ வன்னியரசு தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியவர், பேரவையில் ஆளுங்கட்சி குரலை விட எதிர்க்கட்சி குரல் வலிமை பெற வேண்டும், மக்கள் வலிகளை பிரதிபலிக்கின்ற எதிர்க்கட்சிகளின் குரலாக இருக்க வேண்டும் என கூறினார். ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். விசிகாவை சேர்ந்த திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ வன்னியரசு தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியவர், பேரவையில் ஆளுங்கட்சி குரலை விட எதிர்க்கட்சி குரல் வலிமை பெற வேண்டும், மக்கள் வலிகளை பிரதிபலிக்கின்ற எதிர்க்கட்சிகளின் குரலாக இருக்க வேண்டும் என கூறினார். ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். The Chennai Silks in Mega Summer Sale.